கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நம்ம பார்க்க போகிற ஒரு வசனம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 4. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆறுதலின் தெய்வம். இன்னைக்கு ஆறுதல் இல்லாம ரொம்ப அவதிப்படுறாங்க பாருங்க. சொந்த புருஷன் செத்து போயிட்டாரு, எனக்கு அவர் தான் எல்லாம், என்கிட்ட அவர் ஒண்ணுமே சொல்லி கொடுத்ததில்ல, என்ன ஒரு சின்ன குழந்தை மாதிரி அவர் என்ன பாவிச்சாரு, என்ன மேல ரொம்ப பாசமா அன்பா இருந்தவர் இன்னைக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஆறுதல் இல்லாம அழுதுட்டு இருக்கிற எத்தனையோ விதவைங்கள் பாருங்களேன். அடுத்த நாள் என்ன சாப்பாடு, பிள்ளைங்களை எப்படி காப்பாத்துறது ஒண்ணுமே தெரியாது, விவரமே தெரியாத ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கா. இந்த மாதிரி எத்தனை விதவைகள் பாருங்க. வேலையே கிடைக்கல, சம்பாத்தியம் இல்லை, வீட்டில் எல்லாரும் தண்டச்சோறுன்னு சொல்லி திட்டுறாங்க, ஆறுதலே இல்லை, நான் பேசாம தற்கொலை பண்ணிக்கிறேன்னு போற வாலிப பிள்ளைங்க, வீட்டில் கொடுமை தாங்கலைன்னு சொல்லிட்டு வெளி உலகத்துல ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு கை கால் குணமா அப்படி ரோட்ல படுத்து கிடக்கிறவங்களுக்கு என்ன ஆறுதல் இருக்கு பாருங்க. ஆறுதல் இல்லாம இருக்கக்கூடியவங்களோட நிலைமை உச்சக்கட்டத்துல இருக்கும். மற்றபடி ஆறுதல் படுத்திடலாம். இப்போ ஒரு சாவு வீட்டுக்கு போகிறோன்னா அவங்க ஆறுதல் இல்லாமல் இருப்பாங்க. நம்ம எவ்வளோதான் ஆறுதல் படுத்தினாலும் அவங்களுக்கு ஆறுதல் கிடைக்காது. ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிற மாதிரி வராது பார்த்தீங்களா? அதனால அவர்களுக்கு ஊக்கமாக ஜெபிக்கணும். அந்த சாவு வீட்டிலேயே நம்ம நான் ஒரு ஜெபம் பண்ணுறேன் உங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் அங்கே வச்சு அவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்க கையை பிடிச்சிட்டு இல்லைன்னா அவங்க தோள் மேலே கையை போட்டு அவங்களுக்கு ஆறுதலாக ஜெபம் பண்ணும் பொழுது ஆறுதல் அவங்க கண்டடைவாங்க, ஆறுதல் பெற்றுக்கொள்வாங்க. ஆண்டவருடைய ஆறுதல் தான் பெரிய ஆறுதலா இருக்கும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஆறுதல் கொடுக்க எல்லாருக்கும் ரெடியா இருக்காரு. நம்ம அவர்கிட்ட ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். வேற எந்த மனுஷனும் என்ன சரி பண்ண முடியாத ஆறுதலே எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி இருக்கவங்களுக்கு கூட இயேசு கிறிஸ்துவால மாத்திரம்தான் ஆறுதல் கிடைக்கும். அதனாலதான் இன்னைக்கு எப்படி போட்டிருக்கு பாத்தீங்களா, எங்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு எப்படி ஆறுதல் படுத்தணும். உலகத்துல இருக்கிறவங்க பயங்கர மோசடியில நாசத்துல எல்லாம் தொலைச்சி போய் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இருக்கிறவங்க, பெரிய பணக்காரங்க ஒரே நாளில் எல்லாமே இழந்து நிற்கிற நிலைமையெல்லாம் இருக்குது. பொய் கேஸ் போட்டு எப்படா இவங்களை உள்ள தள்ளலான்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்க ஒரு கூட்டம் இருக்குது. இவங்களை எப்படி வெட்டி கொள்ளலான்னு சொல்லிட்டு பிளான் போடுற ஒரு கூட்டம் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் எந்த நிமிஷமும் என்னமும் நடக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஆறுதல் இல்லை, அவங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால மாற்ற முடியும். அவர் சொல்றாரு, எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு எங்களை மாதிரி உள்ள ஆட்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஹல்லேலூயா. எங்க அப்பா இறந்த போது நான் தான் அப்பாவோட ரொம்ப வருஷமா அப்பா வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அதனால நான் அவர் மரிக்கும் போது என்னோட சகோதரிகள் என்ன சொன்னாங்கன்னா, இவ இனிமேல்ட்டு எப்படி காலத்தை தள்ள போறா, அப்பா இருக்கிற வரைக்கும் அவளுக்கு நல்லா எல்லா விதத்துலயும் சப்போர்ட்டா இருந்தாரு, இப்ப இல்லைன்னு. ஆனா கர்த்தர் அந்த நேரத்துல எனக்கு கொடுத்த வசனத்துல பிலிப்பியர் 4:6-7 கொடுத்திருந்தாரு. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்ப நான் தியானம் பண்ணும்போது ஒன்றுக்கும் நான் கவலைப்படக்கூடாதுங்கிறத ரொம்ப உள்ள ஆழத்துல நான் பதியும்படிக்கு நான் தியானம் பண்ணிட்டேன். அப்பா இறந்து போனப்ப கூட எனக்கு அந்த கவலை அவரே தான் எடுத்து விட்டார் பாருங்க. நான் அழுது புலம்பி அப்படி இருப்பேன்னு நினைச்சாங்க. ஓவர் த நைட்டே நாங்கள் 4 பேர், என்னோட ஹஸ்பண்ட், என்னோட 2 மகள்கள், நான் எல்லாம் கையை பிடிச்ச ஒரு ஆஸ்பத்திரியில் சீரியஸ்ன்னு சொல்லும் போதே நாங்கள் அழுது ஜெபம் பண்ணி முடிச்சிட்டோம். அதோட அந்த அழுகை நின்றுச்சு பாருங்க. 4 மணிக்கு அவருடைய உடலை கொண்டு வராங்க வீட்டுக்கு. நான் அழல, அப்படியே நான் பார்த்துட்டே இருக்கேன், அவர் முகத்தை பார்த்துட்டே இருக்கேன், தவிர்த்து என்னோட உள்ளத்துல எங்க அந்த கவலை போச்சுன்னே தெரியல பாருங்க. அதான் 7வது வசனம் சொல்லியிருக்கோம். அப்பொழுது, அதாவது நான் கவலைப்பட மாட்டேன், நான் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட வேண்டுதலோடு துதியோட நான் சொல்லிட்டேன் ஆண்டவர்கிட்டன்னு சொல்லும் பொழுது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உன் இருதயத்தையும் சிந்தையும் காத்துக்கொள்ளுன்னு சொன்ன வார்த்தை எவ்வளவு உண்மையா இருந்துச்சு தெரியுமா? நான் அழவே இல்லை.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை அவர் ஆறுதல் படுத்தினாரு. அப்போ ஒரு சாவு வீட்டில் இருக்கக்கூடியவங்க எப்படிப்பட்ட ஒரு கவலையில இருப்பாங்க. அவங்களுக்கு ஆறுதல் தேவை. நம்ம எவ்வளவுதான் மனுஷர்கள் ஆறுதல் படுத்தினாலும் அவங்களுக்கு ஆறுதல் கிடைக்காது. ஆனா ஒரு சின்ன ஜெபம் செஞ்சுட்டு வாங்க, ரொம்ப ஆறுதல் அடைஞ்சு நீங்க வந்து ப்ரே பண்ணிட்டு போன பிறகு எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி ஆறுதலின் தெய்வம் இயேசு, அவர் தான் ஆறுதல் படுத்த முடியும். இன்னைக்கு நீங்க ஆறுதல் இல்லாம இருக்கீங்களா? என்ன செய்ய போறேன்னு சொல்லி கையை விரிச்சிட்டு கவலையோடு உட்காந்துருக்கிறீங்களா? என்னை பற்றி அவதூறா பேசி என்னை அவமானத்துக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க ஒரு கூட்டத்தாரு, நான் பேசாமல் செத்து போகிறது நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துறதுக்கு இதோ இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரு. அதனால தான் எங்களை ட்ரெயின் பண்ணி எங்களுக்கு அந்த திராணி வேணும், ஆறுதல் செய்யக்கூடிய ஒரு திராணி எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அது நிமித்தம் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே வந்து ஆறுதல் செய்கிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர் இயேசு. அவர் சிலுவையில் போகும் பொழுது தன்னுடைய அம்மா வந்து வேதனையில் இருக்காங்க பார்த்தீங்களா? 33 வயசுல சிலுவையில் அறையுண்டு மறிக்கிற ஒரு நிலைமை தன்னோட மகனுக்கு வந்துருச்சுன்னு மரியாள் அழுதுட்டு இருக்காங்க. அவங்க ஆறுதல் படுத்துறதுக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? யோவான்கிற சீஷனை கூப்பிட்டு, அவர் பெரிய அன்பான ஒரு சீஷன் பாருங்க. எப்ப பாருங்க இயேசுவோடைய நெஞ்சிலேயே தான் தலையை வச்சுட்டு இருப்பார் அவர். அந்த யோவான் எங்க போனாலும் பின்னாடியே போய் அவர் கிட்ட உட்காந்து அவர் நெஞ்சில தான் தலையை வைப்பார். அந்த இருதயத்தின் துடிப்பை அந்த யோவான் வந்து பெற்றுக்கொண்டார். அந்த அன்புங்கிறது என்னங்கிறது யோவானுக்கு ரொம்ப விளங்கிருச்சு, அந்த சீஷர்கள் அத்தனை சீஷர்கள்லையும். அப்ப அந்த சீஷனை கூப்பிட்டு, இனிமேல்ட்டு இவங்க தான் உனக்கு அம்மா, இவங்களை நீ நல்லா கவனிச்சுக்குவ, எனக்கு தெரியும் அம்மா, உங்களுக்கு மகன் வேற யாரும் இல்லம்மா, நான் மரித்து போனாலும் இதோ இங்க யோவான் இருக்காரு, இவர் தான் இனிமே உங்களுக்கு மகன் அப்படின்னு 2 பேரையும் அந்த சிலுவையில வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு பாருங்க. அப்போ ஆறுதல் அடைகிறாங்க. அப்போதான் ஆறுதல் அடைகிறாங்க. எனக்கு ஒரு மகன் இல்லைன்னா கூட எனக்கு இன்னொரு மகன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயார் ஆறுதல் அடைகிறாங்க. அந்த சீஷன், ஐயோ இனிமே நான் அன்புக்காக இயேசு கிட்ட நான் எப்படி நெருங்க முடியும், அவரை கொன்னு தீத்துட்டாங்களே அப்படின்னு இருக்கும்போது அவங்க தாயார் இருந்து பாக்குறாங்க, நான் உனக்கு தாயா இருந்து உன்னை ஆறுதல் படுத்துறதுக்கு ஆண்டவர் வச்சிருக்காருன்னு. கர்த்தர் ஆறுதலின் தெய்வம். இன்னைக்கு ஆறுதலே இல்லாம வேதனையோட இருதயம் நொந்து போய் ஆவி முறிஞ்சு போயிருக்கீங்களா? இயேசு உங்களை ஆறுதல் படுத்துவார். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தெய்வமே, ஆறுதலின் தகப்பனே, லார்ட் யூ ஆர் அ கம்ஃபர்டர் ஃபாதர். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் வந்து கம்ஃபர்ட் பண்ணுவாருன்னு சொல்லப்பட்டிருக்கப்பா. ஆவியானவர் எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கிற ஒரு தெய்வம். ஆண்டவரே, நீங்க எந்த பிரச்சனைனாலும், யாருக்கு கண்ணீரோடு இப்ப இருதயம் வெடிக்கிற மாதிரி அழுதுட்டு இருந்தாலும், உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நான் அபிஷேகம் பெற்ற உங்களுடைய பிள்ளையாக நான் ஜெபிக்கிறேன். அவங்களிடத்துல நீங்க போங்க, இப்ப போங்க ராஜா. உலகத்தின் எந்த அற்றத்துல அவங்க இருந்தாலும் அவங்களிடத்துல போய் ஆறுதல் படுத்துங்க. அவங்க நொந்து போயிருக்காங்க. அவங்க வந்து இருதயமே நூல் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில என்ன வேறு ஒண்ணுமே இல்லைன்னு இருக்க சூழ்நிலையில சிக்குண்டு இருக்காங்க. ஆறுதல் படுத்துங்கப்பா. உங்களால மாத்திரம்தான் பண்ண முடியும் ராஜா. உம்மை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை ராஜா. வெட்கத்தோட அப்பா, நிந்தை அவமானத்தோட குறுகி போய் இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் இல்லாம இருக்காங்க. ஆறுதல் படுத்துங்க. கண்ணீர் இனிமே கொட்டுறதுக்கு ஒரு சொட்டு கூட இல்லை. அழுது கண்ணீரெல்லாம் காஞ்சி போச்சுன்னு இருக்கிற சூழ்நிலையில இருக்கவங்கள தூக்கி எடுங்க ராஜா. உம்மாலதான் முடியும்பா. கிருபை பாராட்டுங்க, ஆறுதல் படுத்துங்க. இப்படி யாரெல்லாம் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாத்தையும் இழந்து போய் சுனாமி டைம்ல ஆண்டவரை எல்லாரும் மரித்து போயிட்டாங்க, நான் ஒருத்தன் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பங்கள் எத்தனை ராஜா. நான் எப்படி வாழ்வேன், எப்படி நானும் அடிச்சுட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே நினைக்கக்கூடிய குடும்பங்கள் எத்தனை இருக்கு. அனாதையா விடப்பட்டவங்க, அப்ப ஆறுதலின்றி அழுது கொண்டு இருக்கிறவங்க, பெற்றோரை இழந்து பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள்ன்றா கண்ணீரோடு இருக்கிறாங்க ராஜா. இந்த உலகமே ஆண்டவரே இழந்துதான் போய் இருக்கு. இந்த இழப்பெல்லாம் சரி கட்டுறது நீங்க ஒருத்தர் தான். ஆறுதல் படுத்துங்க. ஆறுதல் படுத்துனீங்கனாலே அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் கிடைக்கும். அதுலயே அவங்க வாழ்ந்துருவாங்க. அந்த ஆறுதலின் தெய்வம் நீங்க ஆறுதல் படுத்தும் போது கிடைக்கக்கூடிய சமாதானம் பெரிது ராஜா. அந்த சமாதானம் போதுமானது ராஜா. அவங்க எழும்பி தூசிய தட்டி விட்டுட்டு அவங்களோட அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ராஜா. நீங்க செய்யுங்க, இப்ப செய்யுங்க, எனக்காக செய்யுங்க. நான் ஜெபிக்கிறது நிமித்தம் உலகத்துல இருக்கிற அத்தனை பேர் ஆறுதல் இல்லாமல் தவிக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் நான் இன்று விசேஷமாய் ஜெபிக்கிறேன். என் தேவன்
கிருபை நிறைந்தவர், உடைய கண்கள் உலகமெல்லாம் நோக்கி பார்த்துட்டு இருக்கு ராஜா. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு தெரியும் யாருக்கு ஆறுதல் தேவையோ அவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறதுக்காக கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி ராஜா. அடியனுடைய ஜெபத்தை அருவருக்காமல், அடியனுடைய ஜெபத்தை தள்ளி விடாமல், இந்த அடியனுடைய ஜெபத்தை கேட்டு ஆறுதல் படுத்துங்க ராஜா. இந்த வீடியோ பார்க்கறவங்க நாளைக்கு எனக்கு கால் பண்ணி சொல்லணும், உங்களுடைய அந்த ஜெபத்தை கேட்டு நான் ஆறுதல் அடைந்தேன், எனக்கு ஆறுதல் இல்லாம தவிச்சிட்டு இருந்தேன், ஆனா எனக்கு ஆறுதல் கிடைச்சிச்சின்னு சொல்லத்தக்கதாய் தேவன் கிருபை செய்வீராக. உடைய கிருபைக்காக, அன்புக்காக, இரக்கங்களுக்காக, மனதுருக்கத்துக்காக நன்றி 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 ராஜா. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இனி நீ அழுது கொண்டிராயின்னு சொல்றீங்க, இனி நீ அழுதுட்டு இருக்க மாட்ட, நான் உனக்கு ஆறுதல் செய்வேங்கிறது தான் அர்த்தம். கர்த்தர் நல்லவர். நீங்க சொல்ற இந்த வார்த்தைக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. எல்லா ஆறுதலும் உங்ககிட்ட தான் இருக்கு. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you friends and God bless you.